ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தொகை வந்து 9 வருஷத்தில் இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு தொகை இருக்குது, பி அப்படின்னு ஒரு தொகை. அது வந்து 9 வருஷம் கழித்து இரட்டிப்பாகுது. அப்போனா ஏ ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னா 2Pயாக மாறுது. மொத்த தொகை வந்து 2P அப்படின்னு மாறுது. 2 மடங்கு அசலாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னா n ஈக்குவல்ட்டு 9 வருஷம். 9 வருஷத்தில் ஒரு தொகை வந்து இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வட்டி விகிதம் R ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி சம் கேட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தனி வட்டியை கண்டுபிடிச்சா அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு என்ன வரும்னா A மைனஸ் P. ஏனா என்னது மொத்த தொகை மைனஸ் நம்ம வச்சுருந்த தொகை வைப்பு தொகை. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி வந்துடும். அப்போ ஏ அப்படின்றது 2P மைனஸ் P ஈக்குவல்ட்டு Pன்னு வந்துடும். அப்போனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அசலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு PNR/100 அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு Pனா அசல், Nனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருஷங்கள் எவ்வளோ காலம், காலத்தை வருஷத்தில் எழுதணும். R வந்து வட்டி விகிதம் டிவைடட் பைல 100. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா P ஈக்குவல்ட்டு P இன்ட்டு N எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 வருஷம் இன்ட்டு R எவ்வளோனா தெரியாது டிவைடட் பை 100. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம். Pயும் கேன்சல் ஆகிடும். அப்போ R ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்படின்னா 100/9 அப்படின்னு வரும். 100 9 வகுக்க முடியுமா அப்படின்னா வகுத்தா முழு எண்ணா வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100/9 போட்டோம். இப்போ வகுத்து பாருங்கள். 10ல் வருமா 9 அப்படின்னா ஒரு தடவை வரும். ஸோ 9 1 0. திரும்ப வருமா 10ல் அப்படின்னா 1 திரும்ப 1 வரும். சரியா? இப்போ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். எப்போதுமே ஈவில் இருக்கிறது தான் முதல்ல எடுத்து எழுதணும். இங்கே ஈவில் என்ன இருக்குது 11 இருக்குது. 11 மேலே மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நியூமரேட்டரில் எழுதுகிறோம் 1. எதால் வகுத்தோம் அப்படின்றத டினாமினேட்டரில் எழுதுகிறோம். அப்போனா 11 1/9 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சம் கேட்டால் முதல்ல என்னென்னா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க வைப்பு தொகை. அதை வச்சு என்னென்னா முதல்ல தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. தனி வட்டியை கண்டுபிடிச்சிட்டாலே தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக வருஷமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், வட்டி விகிதமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.